வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 10 பேர் கைது. எல்லை தாண்டி நுழைந்ததாக இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி சேலம், பொள்ளாச்சியைச் சேர்ந்த 2 பெண் உள்பட 6 பேர் உயிரிழப்பு. சொர்க்கவாசல் பிரவேசத்திற்கு இலவச தரிசன டோக்கன்களை வாங்க ஒரே வரிசையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் சோகம். எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் கேட்டை திறந்துவிட்டதே உயிரிழப்பிற்கு காரணம் என திருப்பதி மாவட்ட ஆட்சியர் வெங்கடேசன் தகவல். கேட்டை திறந்துவிட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. திருப்பதி சம்பவத்தில் அஜாக்கிரதையாக செயல்பட்ட அதிகாரிகளை கண்டித்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பக்தர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தல். இன்று காலை 11 மணிக்கு திருப்பதி செல்கிறார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பதிவு. தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பு விநியோகம் இன்று தொடக்கம். சென்னையில் காலை 8:45 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை வர்த்தக மையத்தில் இன்று தொடங்குகிறது உமாகென்டியன் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு. காலை 9:15 மணிக்கு தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நான்காவது நாளாக இன்று மீண்டும் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். 2வது நாளாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறுகிறது. ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். ஏற்பாடுகள் மும்முரம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகள் மத வழிபாட்டு தலங்களை பயன்படுத்த தடை. இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ஒட்டி மாவட்ட எல்லையில் அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை. தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் பறக்கும் படையினர் அதிரடி ஆய்வு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என முதலமைச்சர் உறுதி. சிறப்பு நீதிமன்றம் மூலம் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க நடவடிக்கை எனவும் திட்டவட்டம். ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல, திமுக ஆதரவாளர்.
எதிர்க்கட்சியின் தொடர் குற்றச்சாட்டுக்கு பேரவையில் முற்றுப்புள்ளி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க. நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்லை, திமுகவுடைய ஆதரவாளர். அதை நாங்கள் மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோடு படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக காரன் இல்லை, திமுக உறுப்பினர் இல்லை, திமுக அனுதாவி. அதுதான் உண்மை. டங்ஸ்டன் திட்டத்தை எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க மாட்டோம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. மேலூர் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக போராடும் கிராம மக்களை சந்தித்து பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு. ஊரை சுற்றிலும் உள்ள தெய்வங்களை மீறி இங்கு ஒரு பிடி மண்ணை கூட யாரும் தொட முடியாது என பேச்சு. இது தப்பான ஒரு முன்னுதாரணமா ஆயிரும். அதனால ரத்து செய்யப்பட்டதுன்னு மத்திய அரசு அறிவிக்கணும். தமிழக அரசும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பதையும் அறிவிக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்த வேண்டும். மதசார்பற்ற வளாகத்தில் கூட்டங்களை நடத்திட தமிழக அரசு அறிவுறுத்தல். சென்னையில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் 1,55,00,000 ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை. 5 நாட்களில் 3.5 லட்சம் மக்கள் உணவை சுவைத்துள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி. சென்னை மக்கள் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு அவங்க சமைச்சதெல்லாம் ருசித்து சாப்பிட்ருக்காங்க. ரெவன்யூ மட்டுமே இந்த 5 நாட்களில் 1,50,00,000 ரூபாய்க்கு மேலே அவங்க வருமானம் ஈட்டியிருக்காங்க. அதற்காக சிறப்பாக நடந்த அந்த உணவு திருவிழா. தாய் மகள் என யாருடன் வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள் என்று கூறியவர் பெரியார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பேச்சால் சர்ச்சை. உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? யுஜிசி விதிகளில் மாற்றம் செய்வது சனாதன சதி என விசிக தலைவர் திருமாவளவன் கண்டனம். RSS இயக்கத்தை சார்ந்தவர்களை துணைவேந்தர்களாக நியமிக்க மத்திய அரசு சதித்திட்டம் தீட்டுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த கோவிலம்பாக்கம் அருகே லாரி மீது உயர்மின் அழுத்த கம்பி உரசியதில் மின்சாரம் பாய்ந்து 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் பலி. தண்ணீர் லாரியில் சென்றபோது நேர்ந்த சோகம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உறைபனி தாக்கம் அதிகரிப்பால் சுமார் 1000 ஏக்கர் தேயிலை செடிகள் கருகி சேதம். மகசூல் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை. ஆவடி அருகே GST அதிகாரி என கூறி எலக்ட்ரிக்கல் கடையில் பணம் பறிக்க முயன்ற டிப்டாப் ஆசாமி. கடை ஊழியரிடம் 2000 ரூபாய் கேட்டு மிரட்டும் CCTV காட்சி வெளியீடு.
வேலூர் அருகே பொங்கல் பண்டிகை அரிசி சிறு சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் சீட்டு நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி. பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணீர் மல்க காவல் நிலையத்தில் புகார். அரிசி சீட்டு கட்டிட்டு வந்தோம். அதில் ஒரு 52 சீட்டை நான் சேர்த்து விட்டேன். ஆனால் அவங்க இந்த வாட்டி ஏமாத்திட்டாங்க. நான் என்ன சொல்றது எனக்கு தெரியல. அந்த 51 பேருக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சீட்டில் அரிசி விண்வெளியிலிருந்து நடைபெற இருந்த 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் பணி ஒத்திவைப்பு. 2 செயற்கைக்கோள்கள் இடையிலான தூரத்தை 225 மீட்டராக குறைக்கும் பணி நடைபெற்ற நிலையில் இஸ்ரோ மீண்டும் அறிவிப்பு. விசாகப்பட்டினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மாண்ட ரோட் ஷோ. சாலையின் இருபுறமும் பொதுமக்கள் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு. इस गलियारे के तहत इसको रखने जा रहे हैं विशाखापट्टनम से। भारत के यशस्वी प्रधानमंत्री गौरव प्रधानमंत्री वर्युलु श्री नरेंद्र मोदी गारिकी आंध्रुల పక్షాన స్వాగతం మరియు एक परिकल्पना और உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 13ஆம் தேதி முதல் 45 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ள மகா கும்பமேளா. காவல்துறை சார்பில் 7 அடுக்கு பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு. பயிற்சியின் போது விபத்தில் சிக்கிய நடிகர் அஜித்தின் கார். பெரிய அளவில் காயமில்லை என்பதால் மீண்டும் பயிற்சியை தொடங்கிய அஜித்.